வணக்கம். ஜோதிட முரசு மிதுனம் செல்வம் பேசுகிறேன். ஐப்பசி மாத கிரக ராசி பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாத கிரக பார்வை சேர்க்கைகள் சார பரிவர்த்தனைகளை பார்க்கும்பொழுது ராசிநாதன் குரு பலமாக இருப்பதால் உங்கள் எண்ணங்கள், விருப்பங்கள், திட்டங்கள் எல்லாம் நினைத்தபடி கூடி வரும். இடமாற்றம், ஊர் மாற்றம் சம்பந்தமாக முக்கிய முடிவெடுப்பீர்கள். வட்டி, வாடகை, குத்தகை பாக்கிகள் வசூலாகும். தாய் வீட்டிலிருந்து உதவிகள் கிடைக்கும். தசாபுக்தி யோகமாக இருப்பவர்களுக்கு சொந்த பிளாட்டில் கிரகப்பிரவேசம் செய்யும் பாக்கியம் உள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார்கள். ராகு 3 தொடர்வதால் அரசியல், தொழிற்சங்கம், மன்றம் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த விசா கைக்கு வரும். மாமியார் மருமகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல் உறவு மலரும். ஆட்சி பெற்று செவ்வாய் புதனுடன் சேர்ந்து 12இல் இருப்பதால் வீடு, நிலம், பிளாட் வாங்க இடம் பார்த்தவர்களுக்கு நல்ல சொத்து அமையும். சகோதர உறவுகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், வருத்தங்கள் நீங்கும். தடைபட்டு வந்த குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கர்ப்பம் உண்டாகும் அமைப்பு உள்ளது. குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று காணிக்கைகளை செலுத்தி வழிபடுவீர்கள். கணவன் மனைவியிடையே சில வாக்குவாதங்கள் வந்து போகும். சற்று விட்டு கொடுத்து போவது உத்தமம். வெளிநாட்டில் வேலை தேடியவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து வேலையில் சேர அழைப்பு வரும். சூரியன் நீசமாக இருப்பதால் அரசாங்க விஷயங்கள் அலைச்சலுக்கு பிறகு கூடி வரும். தந்தையின் அறிவுரைகளை கேட்பது நலம் தரும். ஐப்பசி 15க்கு மேல் சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் சாதகமான மாற்றங்கள் உண்டாகும். வரவேண்டிய பெரிய தொகை கைக்கு வரும். அடமானத்தில் இருக்கும் நகை, வீட்டு பத்திரத்தை மீட்பீர்கள். மகள் திருமண விஷயமாக எதிர்பார்த்த இடத்தில் இருந்து சந்தோஷமான செய்தி வரும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, குதூகலம் இருக்கும். சனி பகவான் சஞ்சாரம் காரணமாக அலைச்சல் பயணங்கள் இருக்கும். அலுவலக வேலை சம்பந்தமாக வெளியூரில் தங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் ஏற்படும். பரிகாரம்: தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு வில்வ மாலை சாற்றி வழிபடலாம். நவக்கிரக சன்னதியில் 9 நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம்.